இப்போ 5 2ஆம் அடுக்கோ இல்லை 3 1 2ஆம் அடுக்கோ இப்படி சுட்டி வடிவில் எழுதுறது எப்படி இப்படி மூலக்குறியீட்டில் இருக்கிறத சுட்டி வடிவில் எப்படி எழுதுறதுன்னு தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண வேலை பார்த்துருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. இது ஒரு சின்ன விடயம் தான், இருந்தாலும் இது தெரிஞ்சால் தான் இதுக்கு அடுத்ததாக நாங்கள் போடுற காணொலி செய்யலாம்ன்றபடியாக இதை நாங்கள் விளக்கமாக பார்க்குறோம். சின்ன விடயம் தான் பார்ப்போம். நாங்கள் இப்போ மூலக்குறியீட்டுக்குள்ளே 2 இருக்குது, 2 மூலக்குறியீட்டுக்குள்ளே 2 மூலக்குறியீட்டுக்குள்ளே 2 இருக்குது. இதை எப்படி செய்யறேன்டா, இந்த உள்ளுக்கு இருக்கிற 2 அப்படியே எழுதணும். சுட்டி வடிவில் எழுதுறதுக்கு சுட்டி வடிவில் மட்டும்தான் எழுத போகிறோம், வேறு ஒன்றுமே செய்யலை. இந்த 2 மூலக்குறியீட்டுக்குள்ளே இருக்கிறபடியா சுட்டி வடிவில் எழுதும்போது 1 கீழ் எத்தனை இருந்தாலும் 1 கீழ் அந்த இலக்கத்தை போட வேண்டிய 1 கீழ் 2. இப்போ முதலாவது எழுதிட்டோம். இதே மாதிரி 2ஆவது பார்த்தோம்னா 2ஆவதும் அதே மாதிரியே தான் உள்ளுக்கு இருக்கிறது எழுதணும். இதை எழுதக்கூடாது, இது 3 இருக்கிறபடியா இது எழுதக்கூடாது. உள்ளுக்கு இருக்க 3 எழுதிட்டு மூலக்குறியீட்டுக்கு எது இருக்கோ அதை 1 கீழ் போட்டு எழுதுவோம். விளங்கியிருக்குன்னு நினைக்கிறேன். உள்ளுக்கு இருக்கிறத எழுதிட்டு மூலக்குறியீட்டுக்குள்ளே மூலக்குறியீட்டோடு இருக்கிறத 1 கீழ் எழுதணும். இது 2 தான் இதுக்குரிய விளக்கம். இதே மாதிரி 3ஆவது 4ஆவதையும் பார்ப்போம். நாங்கள் 3ஆவது கிளியும் 4ஆவது கிளியும் பார்ப்போம். 3ஆவது கிளியும் அதே மாதிரி தான், சின்ன கிளின்னு சொல்லிட்டோம். இருந்தாலும் ஒரு சின்ன விளக்கம் இருக்கணும், சில பேருக்கு தெரியாமல் இருக்கும், அதனால் இதை பார்க்குறோம். உள்ளுக்கு இருக்கிறது அப்படியே எழுதணும். உள்ளுக்கு இருக்கிறது எழுதியாச்சு. மூலக்குறியீட்டுக்குள்ளே எத்தனை இருக்கோ அதை 1 கீழ் அடுக்குன்னு எழுதுவோம். 1 கீழ் அடுக்கு. இது என்னது பார்க்க முடியாது. இதுக்கு அடுத்த காணொலி இது சம்மந்தமாக தான் விளக்கமாக பார்க்க போகிறோம். அதுக்கான தான் இது பார்க்குறோம். இதுவும் அதே மாதிரி தான் 5 எழுதுகிறோம். உள்ளுக்கு இருக்கிறத 1 கீழ் எழுதுகிறோம். மாறி 5 5 2 இருக்கிறபடியாக மாறி எழுதக்கூடாது. அதுக்கான தான் இப்படி ஒரு கேள்வி போட்டு கிடக்கு. மூலக்குறியீட்டுக்குள்ளே இருக்கிறத எழுதிட்டு எத்தனை மூலம், இது கன மூலம், அதாவது கன மூலக்குறியீட்டுக்குள்ளே 3 இருக்குது, அந்த 3 1 கீழ் போடுவோம். இப்போ இதை பயன்படுத்தி நீங்கள் இந்த கேள்விக்குரிய விடையை நீங்கள் எழுதலாம். இந்த கேள்விக்குரிய விடையை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இல்லாட்டி நான் முதலாவது 2ஆவது 2 விட தாரன் அதில் எது விட பொருத்தமாக இருக்கும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். முதலாவது விடையாக 5 5ஓடு 1 கீழ் 2, இது 2ஓடு 1 கீழ் 5 எது விட பொருத்தமாக இருக்கும்னு கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். சின்ன விட தான் இது, இதெல்லாம் ஒரு கேள்வி ஒன்று கேட்கலாம், இருந்தாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். எத்தனை பேருக்கு விளக்கம் கிடைச்சிருக்கு அல்லது இது பயனுள்ள இருந்தது என்றாலும் கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். இதை விட்டுட்டு அடுத்த காலனியை தான் பார்ப்போம்ன்றது, இருந்தாலும் இது பற்றிய விளக்கம் முக்கியமன்றபடியாக இதை தந்துவிட அடுத்த காலனியில் சந்திப்போம். இதுகளை பெருக்கிற சமம், அதாவது இப்படி 1 கீழ் 5ஆம் அடுக்கு 1 கீழ் 2ஆம் அடுக்கு இப்படி இருந்தால் இதுகளை எப்படி செய்கிறன்றதை பற்றி அடுத்த காலனியில் பார்க்க போகிறோம். இதுக்கு எது விட என்ன விட வரும்ன்றதை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள். நாங்கள் அடுத்த காலனியில் சந்திப்போம். நன்றி.